அமெரிக்க ஈரான் இடையே நிலவிய நிலையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த வாரம் ரத்தானதிலிருந்து ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றது. கடலோர கண்காணிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள், ராணுவ தளவாட கட்டமைப்பு மற்றும் கடல்சார் செயல்பாட்டு திறன்கள் போன்ற ஈரானின் டஜன் கணக்கான ராணுவ இலக்குகளை குறிவைத்து போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருவதாக அமெரிக்காவின் சென்காம் கூறியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இருவரும் இரத்த சிவப்பு நிறத்திலான பழிவாங்கும் கடலில், அதாவது சி ஆஃப் ரிவெஞ்சில் மூழ்கி தவிப்பது போன்ற புதிய ஆக்ரோஷமான பிரம்மாண்ட சுவரோவியம் ஒன்றை ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அந்நாட்டு அரசு வைத்துள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய தஸ்னிம் செய்தி நிறுவனம் இந்த பதாகை குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. மத்திய டெஹ்ரான் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட சுவர் ஓவியத்தில் ஈரானிய தேசத்தின் பழிவாங்கும் கடலில் நீங்கள் இருவரும் மூழ்கி போவீர்கள் என்று பாரசீகம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கடந்த சில தினங்களுக்கு முன் ஈரான் தனது முக்கிய இடமான எங்கலாப் சதுக்கத்தில் திறந்த கருப்பு சவப்பெட்டியில் ட்ரம்ப் படுத்திருப்பது போன்ற பிரம்மாண்ட விளம்பர பலகையை வைத்திருந்தது. அதில் ட்ரம்பின் கண்கள் மூடிய நிலையிலும் கலைந்த தலைமுடியுடன் படுத்திருப்பது போலவும் நாங்கள் ட்ரம்பை கொள்வோம் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. விளம்பர பலகையின் கீழே மினாபின் குழந்தைகளின் நினைவாக என்று எழுதப்பட்டுள்ளது. இது மோதலின் போது ஈரானிய நகரமான மினாபில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இறந்த குழந்தைகளை குறிக்கின்றது. மேலும் அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாமின் திடீர் மரணத்திற்கு பிறகு அடுத்த இலக்கு யார் என்ற வாசகத்துடன் டி மற்றும் டி ஆகிய ஆங்கில எழுத்துக்களை மட்டும் கோடிட்டு காட்டி டொனால்டு டிரம்பை குறிக்கும் வகையில் மற்றொரு பதாகையையும் ஈரானின் வாலியார்ஸ் சதுக்கத்தில் ஈரான் வைத்திருந்தது. ஈரானின் இந்த தொடர் விளம்பர பரப்புரைகள் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க தீவிர தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் போரை எதிர்கொள்ள தங்களின் மக்களும் ராணுவமும் தயார் நிலையில் இருப்பதை உலகிற்கு உணர்த்தவே ஈரான் இத்தகைய ஆக்ரோஷமான சுவரோவியங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாக பார்க்கப்படுகின்றது. முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் நல்லடக்கத்திற்கு பின் அமெரிக்காவுடன் தொடரும் ராணுவ மோதலால் ஈரான் மேற்கொள்ளும் பரந்த உளவியல் ரீதியிலான தகவல் பரிமாற்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த விளம்பர பலகைகள் தோன்றுகின்றன. அதிபர் டிரம்பை கொல்ல ஈரான் தொடர்ந்து விடுத்து வரும் அச்சுறுத்தல்கள், தங்கள் வலிமையையும் ஒற்றுமையையும் குடிமக்களுக்கு காட்ட ஈரான் அரசு பொது இடங்களில் இவ்வாறு பிரச்சாரம் செய்கிறது. அமெரிக்க மற்றும் அதன் நட்பு நாடுகளின் தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து கவலைப்படும்படியும் அச்சம் கொள்ளும்படியும் செய்வதே இதன் நோக்கமாகும். இவ்வாறு இந்த பிரம்மாண்ட விளம்பர பலகைகளில் இடம்பெறுவது பெரும் விளம்பரம் மட்டுமல்ல, பொது இடத்தை தகவல் போரின் மேடையாக மாற்றும் அரசியல் உத்தி என்று கூறப்படுகின்றது.